இந்த பக்தன் அந்த ரசத்துல பெருமாளை எப்படி அண்டி இருக்கிறார், இந்த பக்தன் பெருமாளை எந்த ரசத்தோட நெருங்கி இருக்கார் அப்படின்னு பார்க்க பார்க்க நமக்கே நல்லா இருக்குமே. நம்ம பார்த்துருக்கிற அதே கதை தான், அந்த கதை இந்த ரசத்துல இருக்குன்னு தெரிஞ்சுட்டோம்னா இன்னும் ரொம்ப திருப்தியா இருக்கும். இப்போ ஒரு 9 சொல்றேன், அதுல என்னென்ன 9ன்னு சொல்றேன், நல்லா மனசுல வாங்கி விடுவோம். ஏன்னா 9ங்கிற எண்ணிக்கைக்கே தனி சிறப்பு உண்டு. சொல்லும் போதே நவகிரகங்கள் என்ன சொல்லுவோம், நவரத்தனங்கள் என்ன சொல்லுவோம், நவத்வாரபுரமான பட்டணம் நம்ம உடம்புக்கே. இதுல 9 ஓட்டங்கள் இருக்கு, திறந்திருக்கிற 9 வாசல்கள். அப்ப நவத்வாரபுர பட்டணம், நவ ரசங்கள், நவ ரத்தனங்கள் என்ன ஒன்னொன்னு 9. அதை போல இப்ப நாம பார்க்க போற 9 ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இது பும்சார்பிதா விஷ்ணோ பக்திச்சேன் நவலக்ஷணா. பக்தி 9 வகைப்பட்ட ரசம். தடான ஒரு வாக்கியம் பாகவத புராணத்திலே இருக்கு. பக்தினாலே பக்தன் 9 விதமான ரசத்தை பெருமானோடு அனுபவிக்கிறான். இது அவருக்கு இருக்கிற ஏற்றம். என்னன்னு சட்டு ஞாபகப்படுத்திப்போம். ஸ்ரவணம், காதார பகவத் பிரபாவத்தை கேட்கறது, நாமங்களை எல்லாம் நன்னா கேட்டு ரசிக்கிறது ஸ்ரவணம். கீர்த்தனம், காதார கேட்டுட்டா மட்டும் போறாது, நாம் வாய் கொண்டு பாடுவது. ஸ்ரவணம், கீர்த்தனம் ரெண்டுத்துக்கு 2 லாபம். கேட்க 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 காதுக்கு சுத்தி, இல்லைன்னா வெளியில போன உடனே என்னென்னமோ காதுல படுறது. அவர்கள் நல்ல பாஷை பேசுறமானாலே இல்லை, கண்ட வார்த்தைகளும் வாயில வந்துடுறது. உயர்ந்து பேசுறது இல்லை, யாரையான சட்டுன்னு ஏசறதுக்கு தயங்குறதும் இல்லை. எப்போ புண்படுத்துறாப்புலையும் பேசிடுறோம். குடும்பத்துக்குள்ளேயே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உயர்ந்த பேச்சுகள் இப்ப குறைஞ்சு போச்சு. பேச்ச கண்ட வார்த்தைகள்லாம் பிரயோகமே படுத்தக்கூடாது. வேதவியாசருடைய தகப்பனார் பராசர மகரிஷி, அவர் விட்டு புராணம் எழுதுறார். அவர் அதுல முக்கியமா ஒரு நியமமே எழுதி வச்சிருக்கார். பேசும்போது தாழ்ந்த சொற்களை பிரயோகப்படுத்தக்கூடாது. உயர்ந்த சொற்கள்ல தான் நம்ம பேசணும். தாழ்ந்ததா பேசி ஒருத்தர மட்டம் தட்டாப்புல பேசி இது எதுவுமே செய்யாதே. மனம் புண்படும்படி எக்காரணமும் பேசவே பேசணும். இன்னொருத்தர் நம்ம சொல்ல வேண்டிய கோபத்தோடயே சொல்லணும்னா கூட ரொம்ப நிதானமா எடுத்து சொல்லணும். கோபப்படாம சொல்லுவோம். கோபத்தினால காரியம் நடக்க போறதில்லை. ஆகவே பேச்சு ரொம்ப முக்கியம். காது கேட்கறது ரொம்ப முக்கியம். வெளியில போன உடனே எதோ காதுல நாராசமா பட போறது, அதுக்கு நல்ல விஷயம் காதுல பட்டிருக்கலாம். போன உடனே எதோ பேச போறோம், அதுக்கு நல்வார்த்தையா பேசலாம். ஸ்ரவணம், கீர்த்தனம். 3வது விஷ்ணோஹோ ஸ்மரணம், நினைவு. கேட்கறது ஒன்றும் பேசுறது ஒன்றும், நெஞ்சால் நினைக்கிறது நல்லதா இருக்கணும் இல்லையோ. ஸ்மரணம், ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம். பெருமானுடைய பாதங்களுக்கு சேவை செய்தல், அவன் திருவடிகளுக்கு தொண்டு புரிதல். விஷ்ணோஹோ பாதசேவனம். அர்ச்சனம் 5வது சொல்றார், அவன் திருவடிகளுக்கு புஷ்பங்களை கொண்டு அர்ச்சனம் செய்தல். கேசவாய நமஹா, நாராயணாய நமஹா, மாதவாய நமஹா என்று சொல்லி அர்ச்சனை பண்றோம் இல்லையோ. அர்ச்சனம். வந்தனம், விழுந்து வணங்குதல். சொல்றச்சே வார்த்தைப்பாடா விழுந்து வணங்குறது, விழுந்து கும்பிடுன்னு சொல்ல மாட்டோமா. அது புதுசா குழந்தையா இருந்தாலும் நான் ஏன் விழணும், ஏதோ விழணுங்கிறே, எதுக்கு வாழ்க்கையில விழக்கூடாதுன்னு தான் சொல்லுவான். நீ விழுங்கிறேன்னா ஒரு பேச்சு வாக்குல வந்துருச்சுக்கோ. விழணும்னா விழணும்னு அர்த்தம் இல்லை. கீழே படிந்துன்னு சொன்னா புரிஞ்சுடுவான். படிமானம், படிந்துன்னு தானே பணிவு. அவன் படியல எங்க, அவனுக்கு தலை படிஞ்சான்னா அவன் படி போறான் அப்படின்னு சொல்லுவான். அதனால சுருட்ட தலையா அப்படியே இருந்தா எத்தனை சீவி விட்டாலும் படியவே இல்லைன்னு சொன்னார். அவனும் படிய மாட்டான், அவன் தலையும் படியாது என்று சொல்ல முடியோ. அதனால படிந்துன்னு சொன்னா பணிந்துன்னு அர்த்தம். நம்ம நல்லா பணிந்து விழுந்து வணங்க வேண்டும். பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம். வந்தனம்னா விழுந்து வணங்குதல். வந்தனம் தாஸ்யம், தொண்டு புரிதல். பெருமானுக்கு நான் தொண்டன்னு தெரிந்து கொண்டு தொண்டு புரிதல். சக்கியம், நட்போடு இருத்தல். பகவான் நாம், அடியார்கள் நாம் என்ற நட்பு மாறாமல் இருத்தல். தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதம். நம் ஆத்மாவை பெருமானிடத்தில் சமர்ப்பித்து விடுதல். 9 ஞாபகம் வச்சுக்கோ. ஸ்ரவணம், கேட்டல், கீர்த்தனம், பாடுதல். நீங்க ஒன்னொன்னு இதை கேட்டு ஒரு நாள்ல எது முடியுமோ பண்ணணும். 9மே ஒரே நாள்ல முடியுமான்னு கூட தெரியாது. ஒரு நாளைக்கு ஏதாவது 1 நினைச்சு 9 நாளைக்கான 9 பண்ணாம இல்லையோ. அப்ப கேட்டல், பாடுதல், ஸ்ரவணம்,
கீர்த்தனம். ஸ்மரணம் நன்கு பெருமானை உளமாற நினைத்தல். அதை நினைக்க நினைக்க உள்ளத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் தொலைஞ்சுபடும். கீர்த்தனம் சுகீர்த்தனம் விட்டோவ ஸ்மரணம் பாத சேவனம் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணுதல். அர்ச்சனம் புஷ்பங்களை இட்டு மலர்களை தூவி அர்ச்சனம் செய்தல். வந்தனம் கும்பிடுதல். தாஸ்யம் தொண்டு புரிதல். சக்கியம் நட்போடு இருத்தல். ஆத்ம நிவேதனம் ஆத்மாவை சமர்ப்பித்தல். இது 9. இதைத்தான் நவரசம் நவரசம் 9 விதமான பக்தின்னு பாகவத புராணம் கூறுகிறது. இந்த 9 ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ பக்தனுக்கும் பெருமானுக்கும் ஒரு சிறந்த பரிமாற்றம் நெருக்கம். அவனுடைய 9 நிலைகள் என்னன்னு பார்க்கலாமா? இப்ப இத்தனை நாள் கேட்ட கதையை விட இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் நிமிந்து பாருங்க. 9 நிலைகள். பக்தன் தன்னுடைய நிலைகள்லாம் மாறுகிறாரே. என்னென்னவா ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்கள்ல பெருமான் அனுபவிச்சிருக்கார். இப்ப நீங்க ஒன்னொன்னு இப்படியே ஞாபகம் வச்சுட்டுனாக்கா நம்ம அப்புறம் இன்னைக்கு அப்புறமும் நாளைக்கு நாளை மறுநாள் இதோட ஆஞ்சநேயருடைய கதையெல்லாம் கோத்தாகணும். அப்படி பார்த்தா தான் இந்த நவரசத்துக்கு அர்த்தம் தெரியும். ஏன்னா வெறுமை இப்ப சிரவணம் கீர்த்தனம் விட்டோம், இதுக்கு அனுமாருக்கு என்ன சம்மதம் கேட்கு. முதல்ல விஷயத்தை தெரிஞ்சுப்போம். இந்த 9ன்னு பார்த்துப்போம். அடுத்த 9ஐயும் சொல்றேன், அடுத்த 9ஐயும் சொல்றேன். அப்புறம் ஒன்னொன்னா ஆஞ்சநேயருடைய கதையை பார்த்து வச்சு, ஓ இதுதான் அங்க இருக்கா, இதுதான் அங்க இருக்கா. கதை உங்களுக்கு தெரியும். கதை உங்களுக்கு தெரியாத கதை நீங்க சொல்லவே போறதில்லை. உங்களுக்கு தெரிந்த கதை. ஆனா இந்த ரசம் அந்தந்த கதையில எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். இப்ப அடுத்து ஆழ்வார்கள் பெருமானை பக்தர்களாக நெருங்கினார்கள். பகவான் 7வது அத்தியாயத்தில் கீதையில் பக்தியை பத்தி மகாத்மத்தை சொல்றதுக்காக ஆரம்பிச்சார். ஆனா 7வது அத்தியாயம் முழுக்க முடிஞ்சு போச்சு. அவர் பக்தியை பத்தி சொல்லவே இல்லை. 8வது அத்தியாயம் சொல்றேன்னா சொல்லவே இல்லை. 9வது அத்தியாயம் சொல்றேன்னா சொல்லவே இல்லை. ஒரே ஸ்லோகம் 9வது அத்தியாயத்தினுடைய கடைசி ஸ்லோகம் மட்டும்தான் பக்தி யோகத்தை சொல்ல வந்தது. அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுமோ? பக்தி தான். ஆனா பக்தி இல்லை, பக்தனுடைய வைபவம். அவர் என்ன அழகா பண்ணிட்டாருனால் பக்தியை சொல்லாமல் மறைச்சு 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 எடுத்துட்டு போயிட்டு, ஆனா அதே சமயம் 7, 8 முழுக்க என் பக்தன் இப்படி இருக்கான், என் பக்தன் அப்படி இருக்கான், என் பக்தன் அப்படி இருக்கான், பிரகலாதனின் பக்தன், விதுரனின் பக்தன், அக்குருரின் பக்தன், சஞ்சயனின் பக்தன், எத்தனை பேர் என் பக்தன் தெரியுமா அர்ஜுனா, இப்படி இருக்கா அப்படி இருக்கா. ஹான்னு பார்த்துட்டு இருக்கான் அர்ஜுன். இவர் பக்தி பண்றது எப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா பக்தன் எப்படி இருக்காங்க எதுக்கு தெரியுமா? அப்பதான் நமக்கு அதுல விருப்பமே வரும். எடுத்தெடுப்பதை எவ்வளவு கட்டப்பட்டு பக்தி பண்ணணும்னு சொன்னா வரவே மாட்டோம், களைப்படுவோம். இப்ப நீங்க வந்த உடனே ஒரு 3/4 மணி நேரம் நீங்க எல்லாம் கொஞ்சம் நிதானப்படுற வரைக்கும் அப்படியே அனுமாருங்கிற கதையை சொல்லிட்டு கொஞ்சம் வசத்தினா கேட்பேள். எடுத்தெடுப்புற வேதாந்தம் தத்விதிப்ரணிபாதேன பரிப்பிரஷ்னத்தை சொல்லிருக்கு. இதுதான் பிருகதாரண்ய உபநிஷத் சொல்லியிருக்குது, முண்டக உபநிஷத் சொல்லியிருக்குது, மாண்டூக்கிய உபநிஷத் சொல்லியிருக்கு. வரிசையா சொன்னால் இன்னைக்கு வரமாட்டேன், நாளைக்கு வரவே மாட்டேன். அதனால எனக்கு நீங்க வந்தாச்சு, உங்களால எழுத போக முடியாது. அது வரைக்கும் நீ உட்கார்ந்து ஆகணும். ஆனா நாளைக்கு நீங்க வரணுமோ இல்லையோ, அது கண்ணன் பார்த்து நிதானமா பக்தனை பத்தி சொல்லிட்டார். 9வது அத்தியாயம் கடைசி ஒரே ஸ்லோகம். மன்மனாபவ மத் பக்தா மத் யாஜி மாம் நமஸ்குரு மாமை வைஷ்வசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணா. யாரொருத்தன் மனம் மொழி மெய் இந்த 3ஐயும் என்னிடத்திலேயே வைத்திருக்கிறானோ அவனுக்கு அதுவே கடைசி பிறவி, மறுபடியும் பிறப்பதில்லை. இதுதான் பக்தி. என்ன கடைசி ராஜவித்யா ராஜமுக்கியம். நான் சொல்லியிருக்கிற யோகங்களுக்குள்ளேயே சிறந்த யோகம் இதுதான் அர்ஜுனா. கர்மயோகி இருக்கலாம், ஞான யோகி இருக்கலாம், தபஸ் இருக்கலாம். அது எல்லாத்த விட என்கிட்ட யார் நெஞ்ச வச்சிருக்கானோ அவனுக்கு நிகர் யாரும் இல்லை என்று நினைத்த கண்ணன் அவரே 2 நிமிஷம் பேச மாட்டாது உட்கார்ந்துட்டார். கண்ணனுக்கு கூட மறந்து விடுவான். மறக்கல, நினைத்து வியந்து விட்டான். தன் பக்தனுடைய பிரபாவத்தை கட்டவர் தனக்கே கண்ண ஜலம் வந்துடும் போல ஆயிடுச்சு. கொஞ்சம் நிதானப்படுத்திட்டு மறுபடியும் 10வது அத்தியாயம் ஆரம்பிச்சது. அது நான் திரும்ப விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். பூயேவ மகாபாகோ சுணுமே பரமம் வச்சா எத்தேயம் பிரியமானாய வக்ஷாமி ஹிதகாம்யா. இனிமே பாக்கி சண்டை இருக்கே, யார் போடுறது? நான் தான் போட்டாகணும், நீ தான் போட்டாகணும். இல்லைன்னா பக்தனை பத்தி நினைச்சு அழுதுட்டே இருந்தா சண்டையார் போடுறது. மேற்கொண்டது முடிச்சாகணும் இல்லையோ. ஆக 7, 8, 9வது அத்தியாயம் முழுக்க பக்தி. அந்த பக்தி யோகத்துல கண்ணன் சொல்லிக்கிற முக்கியமான கருத்து, என் பக்தன் இப்படித்தான் என்று ஒரு வரையறை வைத்துக் கொண்டு என்னோடு பழகுவதில்லைங்கிறார். நான் சாஸ்திரம் நைவ சக்கரமா. பக்தனுக்கு இப்படிதான் போகணும், வரிசையில நிற்கணும், இப்படிதான் பாடணும், குளிச்சுட்டு போகணும், சாப்பிட்டு போது போகக்கூடாது, ஜபம் பண்ணிட்டு போகணும், இதெல்லாம் அவனுக்கு தெரியவே தெரியாதான். எதை பத்தி என் பக்தன் கவலைப்படுறதே இல்லை.
எப்படியும் வருகிறான், எப்படியும் போகிறான். குளிக்காம கூட வருவான், நெத்தி கட்டுக்காம கூட வருவான். என்னை பார்த்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணாமலே, என்ன கடவுளே இப்படி பண்ணிட்டு அப்படின்னு கேட்டா கூட கேட்பான். என் பக்தன் எப்படி வேணா என்கிட்ட இருக்கான்னா, இதை கேட்டவுடனே நமக்கெல்லாம் ஒரு திருப்தி. தேவையில்லையே, நம்மளை பத்தியும் கண்ணன் சொல்லியிருக்காரு. ஏன்னா நாங்க தான் எந்த வரமுறையும் இல்லாமல், ஒரு எல்லை கூட இல்லாமல் கண்ணனோட பழகிட்டு இருக்கோம். இப்படித்தான் இருக்கணும் போயிருக்குன்னா, அவர் சொன்ன பக்தி வேற, நாம பண்ணிட்டு இருக்கிறது வேற. இப்போ அவர் சொல்லியிருக்கிற பக்தி அனைத்தையும் மறந்துட்டு கண்ணன் கிடைக்கலையேங்கிற ஆவல்ல தவிக்கிறான் பாருங்க. அவனுக்கு இந்த சாஸ்திரம் நைவச்சக்கரமானு அவர் சொன்னார். நமக்கு இருக்கிற நேரம்லாம் எதிரையோ செலவழிச்சுட்டு எப்பவோ ஒரு நிமிஷம் அவரை பார்க்கவே அவரை பத்தி அவர் பேச வரல. இப்போ அந்த இடத்துலதான் நம்ம பார்த்துக்க வேண்டியது, ஆழ்வார்கள் பெருமானோட ஒரு வரமுறையோடு, ஒரு எல்லையோடு, இதுக்கு அடுத்தது இது, இதுக்கு அடுத்தது இது அப்படின்னு அனுபவிச்சிருக்காளானால் இல்லை. 4000 பாசுரங்களையும் சூழ்ந்து ஆராய்ந்து பார்த்தால் அதுலயும் நவரசம் தான் இருக்கு. இப்ப சொல்ல போற வேற நவரசம் அப்படின்னு இன்னொரு 9 ஞாபகம் வச்சு. ஒரு 50 பார்த்துட்டோம். சிரவணம், கீர்த்தனம், விட்டோவ, ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம், இது 9 ரசம். ஆழ்வார்களிடத்தில் இருக்கிற ரசம் என்ன தெரியுமோ? அனைவருக்கும் வணக்கம். 2015 கேலண்டரை பற்றிய முக்கிய அறிவிப்பு கவனமாக கேட்கவும். கிஞ்சித்காரம் டிரஸ்ட் வழங்கும் கண்ணனின் மாயம் என்ன மாயமே ஆன்மீக நாட்காட்டி 2015 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வியக்க வைக்கும் ஒவ்வொரு திருவிளையாடலுக்கு பின்னும் உள்ள ஆன்மீக கருத்தை தியானித்தோமானால் மறுபிறவி இல்லை என்கிறது கீதை. இவற்றை விளக்கி இந்நாட்காட்டியை வெளியிடுகிறோம். ஸ்ரீமத் பாகவத புராணத்தில் உள்ள கண்ணனின் விளையாட்டுகளை விளக்கி அழகிய வண்ணப்படங்களோடு 12 பக்கங்கள் கொண்ட பெரிய கேலண்டர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் யமுனா, மதுரா, பிருந்தாவனம், கோகுலம், துவாரகை, குருக்ஷேத்திரம் ஆகிய இடங்களின் வீடியோ காட்சிகள், சிறுவர் சிறுமியருக்கான வண்ணம் தீட்டுதல் மற்றும் கேள்வி பதில் புத்தகம், இவற்றுக்கு பரிசு உண்டு. இவை அனைத்துக்குமாக நீங்கள் அளிக்க போகும் நன்கொடை ரூபாய் 200 மட்டுமே. உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். வழக்கம் போல் சிட்டி யூனியன் வங்கியின் அனைத்து கிளைகளிலும் நவம்பர் 10 முதல் டிசம்பர் 2 வரை முன்பதிவு செய்த அதே கிளையில் கேலண்டரை பெற ஜனவரி 1 முதல் ஜனவரி 10, 2015 வரை. அருகில் வங்கி கிளை இல்லாதவர்கள் kinchit.org kinchit.org வலைத்தளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 04424992728 கேலண்டரை பெற்று நீங்களும் பயன்பெற்று அடியோங்களையும் ஆதரிக்க வேண்டுகிறேன்.